சென்னை கோட்டூர்புரத்தில் ஆக்கிரமிப்பு கடைகள் என கூறி முன்னறிவிப்பு இல்லாமல் மாநகராட்சி ஊழியர்கள் இடித்து தள்ளுவதாகவும் ஆளும் கட்சி ஆதரவாளர்களின் கடைகளுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிப்பதாகவும் பாதிக்கப்பட்ட வணிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோட்டூர்புரத்தில் உள்ள எல்லையம்மன் கோவில் தெரு மற்றும் பொன்னியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான சிறு வணிகர்கள் சில்லறை வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இங்குள்ள கடைகள் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக கூறி மாநகராட்சி ஊழியர்கள் எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் கடைகளை இடித்து தள்ளியதாக பாதிக்கப்பட்ட வணிகர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆனால் ஆளும் கட்சி ஆதரவாளர்களின் கடைகளுக்கு மட்டும் விதிவிலக்கு அளித்துள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடையை இன்ஃபர்மேஷன் கொடுக்காம ஃபஸ்ட்டு உடைச்சிருக்காங்க. அது ப்ரேயர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே இல்லை, எங்களுக்கு தெரியவே தெரியாது. செக்கிங் தான் நாங்கள் திடீர்னு ஆனால் எங்கள் கடை உள்ளே தான் இருக்குது. அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு அடுத்த கடையை இடிச்சிட்டு திரும்பி ஏன் ரிவர்ஸில் வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. வந்துட்டு எங்ககிட்ட கேட்டிருக்கலாம், கேட்டிருந்தா அதுக்கான இது கொடுத்துருப்போம். எதுவுமே கேட்கவும் இல்லை. அவங்களாம் வந்தாங்க, பசங்கிட்ட என்ன பேசுகிறோம், அவங்களுக்கு ஹிந்திக்காரங்க, அவங்களுக்கு என்ன அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க அதை கன்சிடரே பண்ணலை. வந்தாங்க, யாரோ சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இதை தட்டிட்டு போயிருக்கு.